வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வானிலை ஆய்வும் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புல வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இல்லை என தெரிவித்திருக்கிறது. நேற்று மாலை தினத்துல வானிலை ஆய்வு வெளியிட்டிருந்த முன்னறிவிப்புல இன்று காலை 5:30 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணித்திருந்தது. அதுவும் சற்று ஏறக்குறைய இருப்பதாக தான் தெரிவித்திருந்தது, உறுதியாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தற்பொழுது காலை நேரத்தினுடைய நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவுவதாகவும் இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கரையை நெருங்கி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பாட்டிகோலாவுக்கு 260 கிலோமீட்டர் தொலைவிலும் அம்பன்தோட்டாவுக்கு 280 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 740 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு 570 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது நகர்த்தக்கூடிய திசை வடமேற்கு திசையில் இருப்பதனால் இன்னும் சற்று தாமதமானால் அது டெல்டாவை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று மாலை அல்லது இரவு நேரத்துக்குள்ளாக இது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவும் என்பதனால் பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகள் இருக்காது எனவும், அதே நேரத்தில் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.